இப்படி தொடர்ச்சியா நடக்கிற பல தற்கொலைகளுக்கெல்லாம் இந்த க்ளூமி சண்டைங்கிற பாடல் தான் காரணம்னு நினைச்சதால 1940களில் ஹங்கேரியிலையும் அமெரிக்காவோட BBC ரேடியோ சேனல்லையும் இந்த க்ளூமி சண்டை பாடல் ஒளிபரப்புறதுக்கு தடை செய்யப்பட்டுச்சு. 1940களில் தடை செய்யப்பட்ட இந்த க்ளூமி சண்டை பாடல் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் கழிச்சு, அதாவது 2002ஆம் ஆண்டு இந்த பாடல் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த க்ளூமி சண்டை பாடலுக்கான தடை நீக்கப்பட்டுச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த க்ளூமி சண்டை பாடலை உருவாக்குன ஹங்கேரியன் பியானிஸ்ட் அப்புறம் மியூசிக் கம்போசரான ரெசோசர் 1968ல அவரோட 4 மாடி அடுக்குமாடி குடியிருப்போட உச்சியில இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சு இறந்து போனாரு. இந்த க்ளூமி சண்டைங்கிற ஒரு பாடலோட சம்பந்தப்பட்ட இத்தனை நபர்கள் எப்படி இறந்து போனாங்க? அவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சு இறந்து போனது தற்செயலான சம்பவம் தானா, இல்ல உண்மையாவே இந்த பாடலுக்கும் அவங்களோட மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்ல கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.